ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலில் போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை கிளிக் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே கேட்கலாம். சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய சாப விமோசனம் அப்படிங்கிற ஒரு ராமாயணம் சம்பந்தப்பட்ட ஒரு கதை, ஒரு துணை கதைன்னு சொல்லலாம். சாப விமோசனம் அப்படின்னாவே யாருக்கு அந்த சாப விமோசனம் கிடைச்சது அப்படிங்கிறது நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அதுலயும் குறிப்பா அகலிகை சாப விமோசனம் ராமர் பாதம் பட்டு அந்த விமோசனம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அது அடிப்படையா வச்சு இந்த கதை எழுதியிருக்காரு. கேட்கலாமா? ரொம்ப ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல இந்த அகலிகை கதையை புதுமை பித்தன் அவர்கள் எழுதியிருக்காரு. அதுக்கு ஒரு முன்னுரையும் அவரே கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் லைன்லயே பாருங்க. ராமாயண பரிச்சயம் உள்ளவர்களுக்கு இந்த கதை பிடிக்காமல் கூட இருக்கலாம். அதை நான் பொருட்படுத்தவில்லை. இந்த முன்னுரையோடவே கதையை தொடங்குறாரு. அத்தியாயம் 1. சாலையிலே ஒரு கற்சிலை. தளர்ந்து நொடிந்து போன தசை கூட்டத்திலும் வீரியத்தை துள்ள வைக்கும் மோகன வடிவம். ஓர் அபூர்வ சிற்பி பூலோகத்தில் இதற்காக வென்றே பிறந்து தன் கனவையெல்லாம் கல்லில் வடித்து வைத்தானோ என்று தோன்றும் அளவுக்கு லாகிரியை ஊட்டுவது. ஆனால் அந்த பதுமையின் கண்களிலே ஒரு சோகம், சொல்லில் அடைபடாத சோகம், மிதந்து பார்க்கிறவர்களின் வெறும் தசை ஆசையான காமத்தை கொன்று அவர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது. அது சிற்பியின் அபூர்வ கனவு அன்று, சாபத்தின் விளைவு. அவள்தான் அகலிகை. அந்த காட்டு பாதையில் கல்லில் அடித்து வைத்த சோகமாக அவளது சோகத்தை பேதமற்ற கண்கொண்டு பார்க்கும் துறவி போன்ற இயற்கையின் மடியிலே கிடக்கிறாள். சூரியன் காய்கிறது, பனி பெய்கிறது, மழை கொளிக்கிறது, தூசும் தும்பும் குருவியும் கோட்டானும் குந்துகின்றன, பறக்கின்றன. தன் நினைவற்ற தபஸ்வியாக கல்லாக கிடக்கிறாள் அகலிகை. சற்று தூரத்திலே ஒரு கரையான் புற்று. நிஷ்டையில் ஆழ்ந்து தன் நினைவகற்றி தன் சோகத்தை மறந்து தவம் கிடக்கிறான் கோதமன். இயற்கை அவனையும் அபேதமாகத்தான் போஷிக்கிறது. சற்று தூரத்தில் இந்த தம்பதிகளின் குடும்ப கூடு கம்பமற்று வீழ்ந்தது போல இவர்களுக்கு நிழல் கொடுத்த கூரையும் கம்பம் இற்று வீழ்ந்து பொடியாகி காற்றோடு கலந்து விட்டது. சுவரும் கரைந்தது. மிஞ்சியது திரடுதான். இவர்கள் மனதில் ஏறிய துன்பத்தின் வடு போல தென்பட்டது அது. தூரத்திலே கங்கையின் சலசலப்பு. அன்னை கங்கை இவர்களது எல்லையற்ற சோகத்தை அறிவாளோ என்னவோ. இப்படியாக ஊழிகள் பல கடந்தன தம்பதிகளுக்கு. ஒரு நாள் முற்பகல் சூரிய ஒளி சற்று கடுமைதான் என்றாலும் கொடிகளின் பசுமையும் நிழலும் இழைந்து வரும் காற்றும் உலகின் துன்பத்தை மறைக்க முயன்று நம்பிக்கையையும் வலுவையும் தரும் சமய தத்துவம் போல இழைந்து மனசில் ஒரு குளுமையை கொடுத்தன. ஆண் சிங்கம் போல மிடுக்கு நடை நடந்து எடுத்த கருமம் முற்றியதால் உண்ட மகிழ்ச்சியை மனசில் அசை போட்டு கொண்டு நடந்து வருகிறான் விஸ்வாமித்திரன். மாரீசனும் சுவாகுவும் போன இடம் தெரியவில்லை. தாடகை என்ற கிழட்டு கொடுமை நசித்து விட்டது. நிஷ்டையில் ஆழ்ந்தும் எரியோம்பியும் தர்ம விசாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நிம்மதியை தரும் சாதனமாக தன்னை ஆக்கிக் கொண்டதில் ஒரு திருப்தி. அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து கொள்ளுகிறான். பார்வையில் என்ன பரிவு! 2 குழந்தைகள் ஓடி பிடித்து விளையாடி வருகின்றன. அவர்கள் வேறு யாருமல்ல, அவதார சிசுக்களான ராம லட்சுமணர்களே. அரக்கர் நசிவை ஆரம்பித்து வைத்துவிட்டு அதன் பொறுப்பு தெரியாமல் ஓடி பிடித்து வருகிறார்கள். ஓட்டம் புழுதியை கிளப்புகிறது. முன்னால் ஓடி வருகிறான் லக்ஷ்மணன். துரத்தி வருபவன் ராமன். புழுதி படலம் சிலையின் மீது படுகிறது. என்ன உற்சாகமோ என்று உள்ள குதூகலிப்பில் திரும்பி பார்க்கிறார் விஸ்வாமித்திரர். பார்த்தபடியே நிற்கிறார். புழுதி படலம் சிலையின் மீது படுகிறது. எப்போதோ ஒரு நாள் நின்று கல்லான இதயம் சிலையுள் துடிக்கிறது. போன இடத்தில் நின்று இறுகிப்போன ரத்தம் ஓட ஆரம்பிக்கிறது. கல்லில் ஜீவ உஷ்ணம் பரவி உயிருள்ள தசை கோலமாகிறது. பிரஜை வருகிறது. கண்களை மூடி திறக்கிறாள் அகலிகை. பிரஜை தெரிகிறது. சாப விமோசனம். ஆம், சாப விமோசனம். தெய்வமே, மாசுபட்ட இந்த தசை கூட்டம் பவித்திரம் அடைந்தது. தனக்கு மறுபடியும்
புதிய வாழ்வை கொடுக்க வந்த தெய்வீக புருஷன் எவன்? அந்த குழந்தையா? அவன் காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறாள். ராமன் ஆச்சரியத்தால் ரிஷியை பார்க்கிறார். விஸ்வாமித்திரருக்கு புரிந்துவிட்டது, இவள் அகலிகை. அன்று இந்திரனுடைய மாய வேஷத்துக்கு ஏமாறிய பேதை. கணவன் மீதிருந்த அளவுக்கடங்காத பாசத்தின் விளைவாக தன் உடம்பை மாய வேஷத்தால் ஏமாந்து மாசுபடுத்தி கொண்டவள் கோதமனின் மனைவி. அவ்வளவையும் ராமனிடம் சொல்லுகிறார். அதோ நிற்கும் புற்று இருக்கிறதே, அதில் வளை முட்டையில் மோகன தவம் கிடக்கும் பட்டுப்பூச்சி போல தன்னை மறந்து நிஷ்டையில் ஆழ்ந்திருக்கிறான். அதோ அவனை எழுந்து விட்டானே. நிஷ்டை துறந்த கண்கள் சாணை தீட்டிய கத்தி போல சுருள்கின்றன. உடலிலே காயக்கற்பம் செய்தது போல் வலு பின்னி பாய்கிறது. மிடுக்காக பெண்ணின் கோலத்தில் இருக்கும் விடுவித்துக் கொள்ள முடியாதவனைப் போல தயங்கி தயங்கி வருகிறான். மறுபடியும் இந்த துன்ப வலையா? சாப விமோசனத்துக்கு பிறகு வாழ்வு எப்படி என்பதை மனசு அப்பொழுது நினைக்கவில்லை. இப்பொழுதோ அது பிரம்மாண்டமான மதிலாக அவனது வாழ்வை சுற்றியே மண்டலிக்கிறது. அவள் மனமும் மிரளுகிறது. ராமனுடைய கல்வி தர்மக்கண் கொண்டு பார்த்தது. தெளிவின் ஒளி பூண்டது. ஆனால் அனுபவ சாணையில் பட்டை பிடிக்காதது. வாழ்வின் சிக்கலின் ஒவ்வொரு நூலையும் பின்னலோடு பின்னல் ஒடியாமல் பார்த்த வசிஷ்டனுடைய போதனை. ஆனால் சிறுமையை அறியாதது. பொது வழியில் துணிந்து போக அறிவுக்கு தெம்பு கொடுப்பது. உலகத்தின் தன்மை என்ன இப்படி விபரீதமாக முறுக்கேறி உறுத்துகிறது? மனசுக்கும் சக்தியின் நிதானத்துக்கும் கட்டுப்படாமல் நிகழ்ந்த ஒரு காரியத்துக்கா பாத்திரத்தின் மீது தண்டனை? அம்மா என்று சொல்லி அவள் காலில் விழுந்து வணங்குகிறான் ராமன். 2 ரிஷிகளும், ஒருவன் துணிச்சலையே அறிவாக கொண்டவன், மற்றவன் பாசத்தையே தர்மத்தின் அடித்தளமாக கண்டவன், சிறுவனுடைய நினைவு கோணத்தில் எழுந்த கருத்துக்களை கண்டு குதூகலிக்கிறார்கள். எவ்வளவு லேசான, அன்புமயமான, துணிச்சலான உண்மை! நெஞ்சினால் பிழை செய்யாதவளை நீ ஏற்றுக்கொள்வதுதான் பொருந்தும் என்கிறான் விஸ்வாமித்திரன் மெதுவாக. குளுமை பூண்ட காற்றில் அவனது வாத கரகரப்பு ரசபேதம் காட்டுகிறது. கோதமனும் அவள் பத்தினியும் அந்த தம்பமற்று திரடேறி போன மேடும் அவ்விடத்தை விட்டு அகலவில்லை. முன்பு உயிரற்று இருந்த இடத்தில் ஜீவக்களை துவள நினைத்தது. சாட்டையின் சொடுக்கை போல போக்கை மாற்றியமைக்க வந்த சக்திகள் அவ்விடம் விட்டு பெயர்ந்து விட்டன. மிதிலைக்கு பொழுது சாயும் பொழுதாவது போக வேண்டாமா? மனவினை 2 கைகளை நீட்டி அழைக்கிறதே. கோதமனுக்கு அவளிடம் முன்போல மனக்களங்கமின்றி பேச நா இழவில்லை. அவளை அன்று விலைமகள் என்று சுட்டது தன் நாக்கையே பொசுக்க வைத்து விட்டது போல இருக்கிறது. என்ன பேசுவது? என்ன பேசுவது? என்ன வேண்டும் என்றான் கோதமன் அகலிகையை பார்த்து. அறிவு திறமெல்லாம் அந்த உணர்ச்சி சுழிப்பிலே அகன்று பொருளற்ற வார்த்தையை உந்தி தள்ளியது. பசிக்கிறது என்றாள் அகலிகை குழந்தையை போல. அருகில் இருந்த பல வனத்துக்கு சென்று கனி வகைகளை சேகரித்து வந்தான் கோதமன். அன்று முதல் மனவினை நிகழ்ந்த புதிதில் அவனுடைய செயல்களில் துவண்ட ஆசையும் பரிவும் விரல்களின் இயக்கத்தில் தேக்கத்தில் காட்டின. அந்த மனவினை உள்ள பரிவு பிறந்த பின்னர் பூத்திருந்தாலும் ஏமாற்றத்தின் அடிப்படையில் பிறந்ததுதானே. பசுவை வலம் வந்து பறித்து வந்ததுதானே என்று கோதமனுடைய மனசு திசை மாறி தாவி தன்னையே சுட்டு கொண்டது. அகலிகை பசி தீர்ந்தாள். அவர்களது மனதில் பூர்ணமான கனிவு இருந்தது. ஆனால் இருவரும் இருவிதமான மனக்கோட்டைகளுக்குள் இருந்து தவித்தார்கள். கோதமனுக்கு தான் ஏற்றவளா என்பதை அகலிகையின் கவலை, அகலிகைக்கு தான் ஏற்றவனா என்பதே கோதமனின் கவலை. சாலையோரத்தில் பூத்திருந்த மலர்கள் அவர்களை பார்த்து சிரித்தன. அத்தியாயம் 2. அகலிகையின் விருப்பப்படி, ஆசைப்படி அயோத்தி வெளி மதில்களுக்கு சற்று ஒதுங்கி மனுஷ பரம்பரையின் நெடி படராத தூரத்தில் சரையு நதிக்கரையிலே ஒரு குடிசை கட்டிக்கொண்டு தர்ம விசாரம் செய்து கொண்டிருந்தான் கோதமன். இப்பொழுது கோதமனுக்கு அகலிகை மீது பரிபூர்ண நம்பிக்கை. இந்திரன் மடி மீது அவள் கிடந்தால் கூட அவன் சந்தேகிக்க மாட்டான். அவ்வளவு பரிசுத்தவதியாக நம்பினான் அவளை அவன். அவளது சிற்றுதவி இல்லாவிடின் தனது தர்ம விசாரமே தவிடுபொடியாகிவிடும் என்ற நிலை அவனுக்கு ஏற்பட்டது.
அகலிகை அவனை உள்ளத்தினால் அளக்க முடியாத ஓர் அன்பால் தழைக்க வைத்தாள். அவனை நினைத்து விட்டால் அவள் மனமும் அங்கங்களும் புதுமண பெண்ணுடையன போல கனிந்துவிடும். ஆனால் அவள் மனதில் ஏறிய கல் அகலவில்லை. தன்னை பிறர் சந்தேகிக்காதபடி, விசேஷமாக கூர்ந்து பார்க்க கூட இடம் கொடாதபடி நடக்க விரும்பினாள். அதனால் அவள் நடையில் இயற்கையின் தன்மை மறைந்து இயல்பு மாறியது. தன்னை சூழ நிற்பவர்கள் யாவருமே இந்திரர்களாக தென்பட்டார்கள். அகலிகைக்கு பயம் நெஞ்சில் உறையேறிவிட்டது. அந்த காலத்தில் இருந்த பேச்சும் விளையாட்டும் குடியோடி போயின. 1000 தடவை மனதுக்குள் திருப்பி திருப்பி சொல்லி பாடம் பண்ணிக்கொண்டு அந்த வார்த்தை சரிதானா என்பதை 4 கோணத்தில் இருந்தும் ஆராய்ந்து பார்த்துவிட்டுத்தான் எதையும் சொல்வாள். கோதமன் சாதாரணமாக சொல்லும் வார்த்தைகளுக்கு கூட உள்ளர்த்தம் உண்டோ என்று பதைப்பாள். வாழ்வே அவளுக்கு நரக வேதனையாயிற்று. அன்று மாரிசி வந்தார். முன்னொரு நாள் அதீசி வந்தார். மதங்கரும் வாரணாசி செல்லும் போது கோதமனை குசலம் விசாரிக்க எட்டி பார்த்தார். அவர்கள் மனதில் கனிவும் பரிவும் இருந்த போதிலும் அகலிகையின் உடம்பு குன்றி கிடந்தது. மனசும் கூம்பி கிடந்தது. அதிதி உபசாரம் கூட வலுவிவிடும் போல இருந்தது. ஏறிட்டு சாதாரணமாக பார்க்கிறவர்களையும் களங்கமற்ற கண்கொண்டு பார்க்க கூசியது. குடிசையில் ஒளிந்து கொண்டாள். கோதமனுடைய சித்தாந்தமோ இப்பொழுது புதுவித விசாரணையில் திரும்பியது. தர்மத்தின் வேலிகள் யாவும் மனமறிந்து செய்பவர்களுக்கே சுய பிரஜை இல்லாமல் வலி ஏற்பட்டு அதனால் விஷ வித்து முழுவதுமே நசிந்துவிடும் என்றாலும் அது பாவம் அல்ல. மணல் ஐப்பும் சுய பிரஜையுடன் கூடிய செயல் ஈடுபாடுமே கரைபடுத்துபவை. தனது இடிந்து போன குடிசையில் மறுபடியும் பிறர் கூட்டி வைத்த ஒரு தன்மையில் இருந்து கொண்டு புதிய கோணத்தில் தன் சிந்தனையை திருப்பிவிட்டான் கோதமன். அவனுடைய மனதில் அகலிகை மாசற்றவளாகவே உலாவினாள். தனக்கே அருகதை இல்லை. சாபத்தீயை எழுப்பிய கோபமே தன்னை மாசுபடுத்தி விட்டது என்று கருதினான். சீதையும் ராமனும் உல்லாசமாக சமயா சமயங்களில் அந்த திசையில் ரதமூர்ந்து வருவார்கள். அவதார குழந்தை கோதமனின் மனசில் லட்சிய வாலிபனாக உருவாகி தோன்றினான். அவனது சிரிப்பும் விளையாட்டுமே தர்ம சாஸ்திரத்தின் தூண்டா விளக்காக சயனம் பண்ணின, வியாக்கியானம் பண்ணின. அந்த இளம் தம்பதிகளின் பந்தம்தான் என்ன? அது கோதமனுக்கு தனது அந்த காலத்து வாழ்வை ஞாபகப்படுத்தும். அகலிகையின் மனபாரத்தை நீக்க வந்த மாடப்புறா சீதை. அவளது பேச்சும் சிரிப்பும் தன் மீதுள்ள கரையை தேய்த்து கழுவுவன போல இருந்தன அகலிகைக்கு. அவள் வந்தபோதுதான் அகலிகையின் அதரங்கள் பொன் சிரிப்பால் நெளியும். கண்களில் உல்லாசம் உதய ஒளி காட்டும். வசிஷ்டரின் கண் பார்வையிலே வளரும் ராஜ்ய லட்சியங்கள் அல்லவா. சரையு நதியின் ஓரத்தில் ஒதுங்கி இரு தனிவேறு உலகங்களில் சஞ்சரிக்கும் ஜீவன்கள் இடையே பழைய கலகலப்பை தழைக்க வைத்து வந்தார்கள். அகலிகைக்கு வெளியே நடமாடி 4 இடம் போவதற்கு பிடிப்பற்று இருந்தது. சீதையின் நெருக்கமே அவளது மனச்சுமையை நீக்கி சற்று தெம்பை கொடுத்தது. பட்டாபிஷேக வைபவத்தின் போது அயோத்திக்கு வருவதாக ஒப்புக்கொண்டிருந்தாள் சீதை. ஆனால் அரண்மனைக்குள் ஏற்பட்ட உணர்ச்சி சுழிப்புக்குத்தான் என்ன வலிமை! ஒரே மூச்சில் தசரதன் உயிரை வாங்கி ராமனை காட்டுக்கு விரட்டி பரதனை கண்ணீரும் கம்பளியுமாக நந்தி கிராமத்தில் குடியேற்றிவிட்டது. மனுஷ அளவைகளுக்குள் எல்லாம் அடைபடாத அதீத சக்தி ஏதோ உன்மத்த வேகத்தில் காயுருட்டி சொக்கட்டான் ஆடியது போல் நடந்து முடிந்து விட்டது. வசிஷ்டர் தான் என்ன சர்வ ஜாக்கிரதையாக மனுஷ தர்மத்தின் வெற்றியாக ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கண்ணில் எண்ணெயூற்றி வளர்த்தார். அவருடைய கணக்குகள் யாவும் தவிடுபொடியாகி நந்தி கிராமத்தில் நின்று எரியும் மினுக்கு வெளிச்சமாயிற்று. சரையு நதி குடிசை மறுபடியும் தம்பமற்று விழுந்தது என்று சொல்ல வேண்டும். கோதமன் தர்ம விசாரம் எல்லாம் அந்த பேய்காற்றில் சூறை போயிற்று. மனசில் நம்பிக்கை வறண்டு சூன்யமாயிற்று. அகலிகைக்கோ அவளது துன்பத்தை அளந்தால் வார்த்தைக்குள் அடைபடாது. அவளுக்கு புரியவில்லை. நைந்து ஓய்ந்து விட்டாள். ராமன் காட்டுக்கு போனான். அவன் தம்பியும் தொடர்ந்தான். சீதையும் போய்விட்டாள். முன்பு கற்சிலையாகி கிடந்தபோது மனசு இருண்டு கிடந்த மாதிரி இப்போது ஆகிவிட்டது. ஆனால் மனபாரத்தின் பிரச்சை மட்டும் தாங்க முடியவில்லை அவளால். கருக்களில் கோதமர் ஜபதபங்களை முடித்துக் கொண்டு கரையேறி குடிசைக்குள் நுழைந்தார். அவர் பாதங்களை கழுவுவதற்காக சொம்பில் ஜலத்தை ஏந்தி நின்ற அகலிகையின் உதடு அசைந்தது.
எனக்கு இங்கு இருப்பு கொள்ளவில்லை, மிதிலைக்கு போய்விடுவோமே. சரி, புறப்படு, சதானந்தனையும் பார்த்து வெகு நாட்கள் ஆயின என்று கூறி வெளியே இறங்கினார் கோதமர். இருவரும் மிதிலை நோக்கி நடந்தார்கள். இருவர் மனசிலும் பழு குடியேறி அமர்ந்திருந்தது. கோதமர் சற்று நின்றார். பின் தொடர்ந்து நடந்து வந்த அகிலையினுடைய கையை எட்டி பிடித்துக் கொண்டார். நடந்தார். பயப்படாதே என்று கூறினார். இருவரும் மிதிலை நோக்கி நடந்தார்கள். அத்தியாயம் 3. பொழுது புலர்ந்து விட்டது. கங்கை கரை மேல் இருவரும் சென்று கொண்டிருந்தார்கள். யாரோ ஆற்றுக்குள் நின்று கணீர் என்ற குரலில் காயத்ரியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஜபம் முடியும் மட்டும் தம்பதிகள் கரையில் எட்டி காத்து நின்றார்கள். சதானந்தா என்று கூப்பிட்டார் கோதமர். அப்பா, அம்மா என்று உள்ளத்தின் மலர்ச்சியை கொட்டி காலில் விழுந்து நமஸ்கரித்தான் சதானந்தன். அகலிகை அவனை மனசால் தழுவினாள். குழந்தை சதானந்தன் எவ்வளவு அந்நியமாகிவிட்டான். தாடியும் மீசையும் வைத்துக் கொண்டு ரிஷி மாதிரி. கோதமருக்கு மகனது தேஜஸ் மனதை குளுமையூட்டியது. சதானந்தன் இருவரையும் தன் குடிசைக்கு அழைத்துச் சென்றான். சிரம பரிகாரம் செய்து கொள்வதற்கு வசதி செய்து வைத்துவிட்டு ஜனகனது தத்துவ விசார மண்டபத்துக்கு புறப்படலானான். கோதமரும் உடன் வருவதாக புறப்பட்டார். மகனுக்கு அவரை அழைத்துச் செல்லுவதில் பிரியம்தான். நெடுந்தூரத்து பிரயாணமாச்சே என்று இரத்த பந்தத்தின் பரிவால் நினைத்தான். ஊழி காலம் நிஷ்டையில் கழித்தும் வாடாத தசை கூட்டமா இந்த நடைக்கு தளர்ந்துவிட போகிறது. அவனுக்கு பின் புறப்பட்டார் அவர். அவருடைய தத்துவ விசாரணையின் புதிய போக்கை நுகர ஆசைப்பட்டான் மகன். மிதிலையின் தெருக்கள் வழியாக செல்லும் போது அயோத்தியில் பிறந்த மன தொய்வும் சோகமும் இங்கும் படர்ந்திருப்பதாக புலப்பட்டன கோதமருக்கு. அடங்கிவிட்ட பெருமூச்சு காற்றினூடே கலந்து இழைந்தது. ஜனங்கள் போகிறார்கள், வருகிறார்கள், காரியங்களை கவனிக்கிறார்கள். நிஷ்காமிய சேவை போல எல்லாம் நடக்கிறது. ஆனால் பிடிப்பு இல்லை, லயிப்பு இல்லை. திருமஞ்சன குடம் ஏந்தி செல்லும் அந்த யானையின் நடையில் விறுவிறுப்பு இல்லை. உடன் செல்லும் அர்ச்சகன் முகத்தில் அருளின் குதூகலிப்பு இல்லை. இருவரும் அரசனுடைய பட்டி மண்டபத்துக்குள் நுழைந்தார்கள். சத்சங்கம் சேனா சமுத்திரமாக நிறைந்திருந்தது. இந்த அங்காடியில் ஆராய்ச்சி எப்படி நுழையும் என்று பிரமித்தார் கோதமர். அவர் நினைத்தது தவறுதான். ஜனகன் கண்களில் இவர்கள் உடனே தென்பட்டார்கள். அவன் ஓடோடியும் வந்து முனிவருக்கு அர்க்கியம் முதலிய உபச்சாரங்கள் செய்வித்து அழைத்துச் சென்று அவரை தன் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டான். ஜனகனுடைய முகத்தில் சோகத்தின் சோபை இருந்தது. ஆனால் அவன் பேச்சில் தழுதழுப்பு இல்லை. அவனுடைய சித்தம் நிதானம் இழக்கவில்லை என்பதை காட்டியது. என்னத்தை பேசுவது என்று கோதமர் சற்று தயங்கினார். வசிஷ்டன் தான் கட்டிய ராஜ்யத்தில் உணர்ச்சிக்கு மதகு அமைக்கவில்லை என்றான் ஜனகன், மெதுவாக தாடியை நெருடிக்கொண்டு. ஜனகனின் வாக்கு வர்மத்தை தொட்டுவிட்டது. உணர்ச்சியின் சுழிப்பிலேதானே உண்மை பிறக்கும் என்றார் கோதமர். துன்பமும் பிறக்கும். உணர்ச்சியை பயன்படுத்திக் கொள்ள தெரியாது போனால். ராஜ்யத்தை கட்ட ஆசைப்படும் போது அதற்கும் இடம் போட்டு வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் ராஜ்யம் இருக்காது என்றான் ஜனகன். தங்களதோ என்று சந்தேகத்தை எழுப்பினார் கோதமர். நான் ஆளவில்லை, ஆட்சியை புரிந்து கொள்ள முயலுகிறேன் என்றான் ஜனகன். இருவரும் சற்று நேரம் மௌனமாக இருந்தார்கள். தங்களது தர்ம விசாரணை எந்த மாதிரியோ என்று வினயமாக கேட்டான் ஜனகன். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இனிமேல்தான் புரிந்து கொள்ள முயல வேண்டும். புதிர்கள் பல புலன்களை எல்லாம் கண்ணியிட்டு கட்டுகின்றன என்று சொல்லிக்கொண்டே எழுந்தார் கோதமர். மறுநாள் முதல் அவர் ஜனகன் மண்டபத்துக்கு போகவில்லை. புத்தியிலே பல புதிர்கள் ஹிமாச்சலத்தை போல ஓங்கி நின்றன. தனிமையை விரும்பினார். ஆனால் நாடி செல்லவில்லை. அகலிகை மனசு ஒடிந்துவிடக் கூடாதே. மறுநாள் ஜனகன் முனீஸ்வரர் எங்கே என்று ஆவலுடன் கேட்டான். அவர் எங்கள் குடிசைக்கு எதிரே நிற்கும் அசோக மரத்தடியில் தான் பொழுதை கழிக்கிறார் என்றார் சதானந்தன். நிஷ்டையிலா? இல்லை, யோசனையில். அலை அடங்கவில்லை என்று தனக்குள்ளே மெதுவாக சொல்லிக் கொண்டான் ஜனகன். அகலிகைக்கு நீராடுவதில் அபார மோகம். இங்கே கங்கை கரை அருகே நிம்மதி இருக்கும் என்று தனியாக உதய காலத்திலேயே குடமெடுத்து சென்று விடுவாள். 2 நாட்கள் தனியாக நிம்மதியாக தனது மனசின் கொழுந்துகளை தன்னிச்சையோடு படரும்படி விட்டு அதனால் சுமை நீங்கியதாக ஒரு திருப்தியுடன் குளித்து முழுகி விளையாடிவிட்டு நீர் மொண்டு வருவாள். இது நீடிக்கவில்லை. குளித்துவிட்டு திரும்பி குனிந்த நோக்குடன்
மனசை இளைய விட்டு கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தாள். எதிரே மெட்டி சப்தம் கேட்டது. ரிஷி பத்தினிகள் யாரோ, அவர்களும் நீராடத்தான் வந்து கொண்டிருந்தார்கள். அவளை கண்டதும் பறைச்சியை கண்டது போல ஓடி விலகி அவளை விரைத்து பார்த்து விட்டு சென்றார்கள். அவள்தான் அகலிகை என்பது தூரத்தில் கேட்டது. கோதமனுக்கு அன்று அடிவயிற்றில் பற்றி கொண்டு பிறந்த சாபத்தீயை விட அதிகமாக சுட்டன அந்த வார்த்தைகள். அவள் மனசு ஒரே அடியாக சுடுகாடு மாதிரி வெந்து தகித்தது. சிந்தனை திரிந்தது. தெய்வமே, சாப விமோசனம் கண்டாலும் பாப விமோசனம் கிடையாதா என்று கூறி தேம்பினாள். எந்திர பாவை போல அன்று கோதமருக்கும் சதானந்தருக்கும் உணவு பரிமாறினாள். மகனும் அந்நியமாகிவிட்டான். அந்நியரும் விரோதிகளாகி விட்டார்கள். இங்கென்ன இருப்பு என்பதே அகலிகையின் மனசு அடித்துக் கொண்ட பல்லவி. கோதமர் இடையிடையே பிரஜை பெற்றவர் போல ஒரு கவளத்தை வாயிலிட்டு நினைவில் தோய்ந்திருந்தார். இவர்களது மன அவசத்தால் ஏற்பட்ட பலு சதானந்தனையும் மூச்சு திணற வைத்தது. பலுவை குறைப்பதற்காக அத்திரி முனிவர் ஜனகனை பார்க்க வந்திருந்தார். அகத்தியரை பார்த்து விட்டு வருகிறார். மேருவுக்கு பிரயாணமாம். ராமனும் சீதையும் அகத்தியரை தரிசித்தார்களாம். அவர்கள் இருவரையும் நல்ல இடம் பஞ்சவடி, அங்கே தங்குங்கள் என்று அகத்தியர் சொன்னாராம். அங்கே இருப்பதாகத்தான் தெரிகிறது என்றான் சதானந்தன். நாமும் தீர்த்த யாத்திரை செய்தால் என்ன என்று அகலிகை மெதுவாக கேட்டாள். புறப்படுவோமா என்று கைகளை உதறிக்கொண்டு எழுந்தார் கோதமர். இப்பொழுதே வா என்றான் சதானந்தன். எப்பொழுதானால் என்ன என்று கூறிக்கொண்டே மூளையில் இருந்த தண்டு கமண்டலங்களை எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கினார் கோதமர். அகலிகை பின்தொடர்ந்தாள். சதானந்தன் மனம் தகித்தது. அத்தியாயம் 4. பொழுது சாய்ந்து ரேகை மங்கிவிட்டது. இருவர் சரையு நதிக்கரை ஓரமாக அயோத்தியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். 14 வருடங்கள் ஓடி கால வெள்ளத்தில் ஐக்கியமாகிவிட்டன. அவர்கள் பார்க்காத முனி புங்கவர் இல்லை, தரிசிக்காத கஷேத்திரம் இல்லை. ஆனால் மன நிம்மதி மட்டிலும் அவர்களுக்கு இல்லை. வலுவற்றவனின் புத்திக்கு எட்டாது நிமிர்ந்து நிற்கும் சங்கரனுடைய சிந்தனை கோயில் போல திடமற்றவர்களின் கால்களுக்குள் அடைபடாத கைலங்கிரியை பனி சிகரங்களின் மேல் நின்று தரிசித்தார்கள். தமது துன்ப சுமையான நம்பிக்கை வறட்சியை உருவகப்படுத்தின பாலையை தாண்டினார்கள். தம் உள்ளம் போல கொழுந்துவிட்டு புகை மண்டி சாம்பலையும் புழுதியையும் கக்கும் எரிமலைகளை வலம் வந்து கடந்தார்கள். தமது மனம் போல ஓயாது அலைமோதி கொண்டு கிடக்கும் சமுத்திரத்தின் கரையை எட்டி பின்னிட்டு திரும்பினார்கள். தம் வாழ்வின் பாதை போன்ற மேடு பள்ளங்களை கடந்து வந்து விட்டார்கள். இன்னும் சில தினங்களில் ராமன் திரும்பி விடுவான். இனிமேலாவது வாழ்வின் உதயகாலம் பிறக்கும் என்ற ஆசைதான் அவர்களை இழுத்து வந்தது. 14 வருடங்களுக்கு முன் தான் கட்டிய குடிசை இற்று கிடந்த இடத்தை அடைந்தார்கள். இரவோடு இரவாக குடியிருக்க வசதியாக கோதமர் அதை செப்பனிட்டார். வேலை முடியும் போது உதய வெள்ளி சிரித்தது. இருவரும் சரையுவில் நீராடி திரும்பினார்கள். கணவனாருக்கு பணிவிடை செய்வதில் முனைந்தாள் அகலிகை. இருவரது மனமும் ராமனும் சீத்தையும் வரும் நாளை முன்னோடி வரவேற்றது. இருந்தாலும் காலக்களத்தின் நியதியை மனதில் கொண்டு தவிர மற்றபடி தாண்டிவிட முடியுமா? ஒரு நாள் அதிகாலையில் அகலிகை நீராடச் சென்றிருந்தாள். அவளுக்கு முன் யாரோ ஒருத்தி விதவை குளித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தாள். யார் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் எதிரே வந்தவள் அடையாளம் கண்டுகொண்டு விட்டாள். ஓடோடியும் வந்து அகலிகையின் காலில் சர்வாங்கமும் தரையில் பட விழுந்து நமஸ்கரித்தாள். அவள் தேவி கைகேயி. தன்னந்தனியாளாக பரிசனங்களும் பரிவாரமும் இல்லாமல் துறவியாகி விட்டாளே. குடத்தை இறக்கி வைத்துவிட்டு அவளை இரு கைகளாலும் தூக்கி நிறுத்தினாள் அகலிகை. அவளுக்கு கைகேயியின் செயல் புரியவில்லை. தர்ம ஆவேசத்திலே பரதன் தன்னுடைய மனதில் எனக்கு இடம் கொடுக்க மறந்துவிட்டான் என்றாள் கைகேயி. குரலில் கோபம் தெரிக்கவில்லை, மூர்த்தன்யம் துள்ளவில்லை. தான் நினைத்த கைகேயி வேறு, பார்த்த கைகேயி வேறு. படர்வதற்கு கொழுக்கொம்பு பற்றி தவிக்கும் மனசைத்தான் பார்த்தாள் அகலிகை. இருவரும் தழுவிய கை மாறாமல் சரையுவை நோக்கி நடந்தார்கள். பரதனுடைய தர்ம வைராக்கியத்திற்கு யார் காரணம் என்று கேட்டாள் அகலிகை. அவளுடைய உதட்டின் கோணத்தில் அனுதாபம் கனிந்த புன்சிரிப்பு நெளிந்து மறைந்தது. குழந்தை வைத்த நெருப்பு ஊரை சுட்டுவிட்டால்
குழந்தையை கொன்று விடுவதா என்றாள் கைகேயி. குழந்தைக்கும் நெருப்புக்கும் இடையில் வேலி போடுவது அவசியம்தான் என்று எண்ணினாள் அகலிகை. ஆனால் எரிந்தது எரிந்தது தானே என்று கேட்டாள். எரிந்த இடத்தை சுத்தப்படுத்தாமல் சாம்பலை அப்படியே குவித்து வைத்துக் கொண்டு சுற்றி உட்கார்ந்திருந்தால் மட்டும் போதுமா என்று கேட்டாள் கைகேயி. சாம்பலை அகற்றுகிறவன் 2 நாட்களில் வந்து விடுவானே என்றாள் அகலிகை. ஆமாம் என்றாள் கைகேயி. அவள் குரலில் பரம நிம்மதி தொனித்தது. ராமனை எதிர்பார்த்திருப்பது பரதன் அல்ல, கைகேயி. மறுநாள் அவள் அகலிகையை சந்தித்த பொழுது முகம் வெறிச்சோடி இருந்தது. மனசு நொடிந்து கிடந்தது. ஒற்றர்களை 4 திசைகளிலும் விட்டு அனுப்பி பார்த்தாகிவிட்டது. ராமனை பற்றி ஒரு புலனும் தெரியவில்லை. இன்னும் 40 நாழிகை நேரத்திற்குள் எப்படி வந்துவிடப் போகிறார்கள்? பரதன் பிராயோபவேசம் செய்ய போகிறானாம். அக்னி குண்டம் அமைக்க ஏற்பாடு செய்து வருகிறான் என்றாள் கைகேயி. பரதன் எரியில் தன்னை அவித்துக் கொள்வது தன் மீது சுமத்தப்பட்ட ராஜ்ய மோகத்துக்கு தக்க பிராயச்சித்தம் என்று அவள் கருதுவது போல இருந்தது பேச்சு. சற்று நிதானித்து, நானும் ஏரியில் விழுந்து விடுவேன், ஆனால் தனியாக, அந்தரங்கமாக என்றாள் கைகேயி. அவள் மனசு வைராக்கியத்தை தெரித்தது. 14 வருடங்கள் கழித்து மறுபடியும் அதே உணர்ச்சி சுழிப்பு. அயோத்திக்கு ஏற்பட்ட சாபத்தீடு நீங்கவில்லையா? அகலிகையின் மனசு அக்கு தொக்கு இல்லாமல் ஓடியது. தனது காலின் சாபச் சாயை சற்றே சந்தேகித்தாள். வசிட்டரை கொண்டாவது அவனை தடை செய்யக்கூடாதோ என்று கேட்டாள் அகலிகை. பரதன் தர்மத்துக்குத்தான் கட்டுப்படுவான், வசிட்டருக்கு கட்டுப்பட மாட்டான் என்றாள் கைகேயி. மனிதருக்கு கட்டுப்படாத தர்மம் மனித வம்சத்துக்கு சத்துரு என்று கொதித்தாள் அகலிகை. தன்னுடைய கணவர் பேச்சுக்கு பரதன் ஒருவேளை கட்டுப்படக்கூடாதோ என்ற நப்பாசை. மறுபடியும் அயோத்தியில் துன்ப சக்கரம் சுழல ஆரம்பித்துவிடக் கூடாதே என்ற பீதி. கோதமன் இணங்கினான். ஆனால் பேச்சில் பலன் கூடவில்லை. பரதனை உண்டு பழிகொள்ள அக்னி தேவன் விரும்பவில்லை. அனுமன் வந்தான். நெருப்பு அவிந்தது. திசைகளின் சோகம் கரை உடைந்த குதூகல வெறியாயிற்று. தர்மம் தலை சுற்றி ஆடியது. வசிட்டனுக்கும் 14 வருடங்கள் கழிந்த பிறகாவது கனவு பழிக்கும் என்று மீசை மறைவில் சிரிப்பு துள்ளாடியது. இன்ப வெறியில் அங்கே நமக்கு என்ன வேலை என்று திரும்பி விட்டான் கோதமன். சீதையும் ராமனும் தன்னை பார்க்க வருவார்கள் என்று அகலிகை உள்ளம் பூரித்தாள். வரவேற்பு ஆரவாரம் ஒடுங்கியதும் அவர்கள் இருவரும் பரிவாரமின்றி வந்தார்கள். ரதத்தை விட்டு இறங்கிய ராமனது நெற்றியில் அனுபவம் வாய்க்கால் வெட்டி இருந்தது. சீதையின் பொலிவு அனுபவத்தால் பூத்திருந்தது. இருவர் சிரிப்பின் லயமும் மோட்ச லாகிரியை ஊட்டியது. ராமனை அழைத்துக் கொண்டு கோதமன் வெளியே உலாவச் சென்று விட்டான். தன் கருப்பையில் கிடந்து வளர்ந்த குழந்தையால் சுரக்கும் ஒரு பரிவுடன் அகலிகை அவளை உள்ளே அழைத்துச் சென்றாள். இருவரும் புன்சிரிப்புடன் உட்கார்ந்திருந்தார்கள். ராவணன் தூக்கிச் சென்றது, துன்பம், மீட்பு எல்லாவற்றையும் துன்பக் கரைபடியாமல் சொன்னாள் சீதை. ராமனுடன் சேர்ந்து விட்ட பிறகு துன்பத்திற்கு அவளிடம் இடம் எது? அக்னி பிரவேசத்தை சொன்னாள். அகலிகை துடித்து விட்டாள். அவர் கேட்டாரா? நீ ஏன் செய்தாய் என்று கேட்டாள். அவர் கேட்டார், நான் செய்தேன் என்றாள் சீதை அமைதியாக. அவன் கேட்டானா என்று கத்தினாள் அகலிகை. அவள் மனதில் கண்ணகி வெறிதாண்டவமாடியது. அகலிகைக்கு ஒரு நீதி, அவனுக்கு ஒரு நீதியா? ஏமாற்றா? கோதமன் சாபம் குடலோடு பிறந்த நியாயமா? இருவரும் வெகுநேரம் மௌனமாக இருந்தனர். உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டாமா என்று கூறிவிட்டு மெதுவாக சிரித்தாள் சீதை. உள்ளத்துக்கு தெரிந்தால் போதாதா? உண்மையை உலகுக்கு நிரூபிக்க முடியுமா என்றாள் அகலிகை. வார்த்தை வறண்டது. நிரூபித்து விட்டால் மட்டும் அது உண்மையாகிவிடப் போகிறதா? உள்ளத்தை தொடவில்லையானால் நிற்கட்டும், உலகம் ஏது என்றாள் அகலிகை. வெளியில் பேச்சு குரல் கேட்டது. அவர்கள் திரும்பி விட்டார்கள். சீதை அரண்மனைக்கு போவதற்காக வெளியே வந்தாள். அகலிகை வரவில்லை. ராமன் மனசை சுட்டது. காலில் படிந்த தூசி அவனை சுட்டது. ரதம் உருண்டது. உருளைகளின் சப்தமும் ஓய்ந்தது. கோதமன் நின்றபடியே யோசனையில் ஆழ்ந்தான். நிலை காணாது தவிக்கும் திரிசங்கு மண்டலம் அவன் கண்ணில் பட்டது. புதிய யோசனை ஒன்று மனகுகையில் மின்வெட்டி பாய்ந்து மடிந்தது. மனச்சுமையை நீக்கி பழைய பந்தத்தை வருவிக்க குழந்தை ஒன்றை வரித்தால் என்ன?
அதன் பசலை விரல்கள் அவள் மனசின் சுமையை இறக்கி விடாதா? உள்ளே நுழைந்தான். அகலிகைக்கு பிரஜை மருண்ட நிலை. மறுபடியும் இந்திர நாடகம், மறக்க முடியாத இந்திர நாடகம் மனத்திரையில் நடந்து கொண்டிருந்தது. கோதமன் அவளை தழுவினான். கோதமன் உருவில் வந்த இந்திரன் வேடமாகப்பட்டது அவளுக்கு. அவள் நெஞ்சு கல்லாய் இறுகியது. என்ன நிம்மதி! கோதமன் கைக்குள் சிக்கி கிடந்தது ஒரு கற்சிலை. அகலிகை மீண்டும் கல்லானாள். மனச்சுமை மடிந்தது. கைலங்கிரியை நாடி ஒற்றை மனித உருவம் பனி பாலைவனத்தின் வழியாக விரைந்து கொண்டிருந்தது. அதன் குதிகாலில் விரக்தி வைரம் பாய்ந்து கிடந்தது. அவன்தான் கோதமன். அவன் துறவியானான். புதுமை பித்தன் எழுதிய சாப விமோசனம் பிரபலமான ஒரு சிறுகதை முற்றும். இந்த கதை கலைமகள் பத்திரிகையில மே 1943 வெளிவந்த சிறுகதை.